வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வரலாற்றுக்கு முந்தைய கால உள்ள இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் மனித குலத்தோட வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்தே தொடங்குது. இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுத்து வடிவம் உள்ள சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து தொல்பொருள் சான்றுகள் மூலமாக நமக்கு கிடைக்கிது. அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அந்த கால வரலாற்றை நம்ம இப்படி தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. அதாவது கற்கருவிகள், மண்பாண்ட ஓடுகள், கலைப்பொருட்கள், உலோக கருவிகள், இது போன்ற பொருளை வச்சு தான் அந்த காலத்தில் மனிதன் இப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. அந்த கால மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தொல்பொருள் வளர்ச்சி நமக்கு அதிகமாக உதவியாக இருந்திருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை வரலாற்று முந்தைய காலத்தை 4 வகையாக பிரிக்கிறாங்க. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக கற்காலம்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ பழைய கற்காலத்தை பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட துணைக்கண்டத்துக்கு பல்வேறு பகுதிகளில் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் அந்த இடங்கள் எல்லாம் எதை வச்சு அமையும்னா, நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த இடங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, மக்களுக்கு தண்ணீருங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். அதனால் அந்த அந்த மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாமே நீர்நிலைகள் அமைந்த ஒரு இடமா தான் அமைஞ்சிருக்கும். பழைய கற்கால மக்கள் எல்லாம் பாறை இடுக்குகள், குகைகள், அப்புறம் துணைக்கண்டம், இதெல்லாமே முழுவதும் பரவி தான் இருந்திருக்காங்க. சில இடங்களில் அவங்க எப்படி குடிசையை அமைச்சிருப்பாங்கன்னா, இலைகளை வச்சு தான் அவங்க குடிசையை அமைச்சு அங்கே தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவில் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வடமேற்கு இந்தியாவில் சோன் பள்ளத்தாக்கு மற்றும் பொட்வார் பீடபூமி, வட இந்தியாவின் சிவாலிக் குன்றுகள், மத்திய பிரதேசத்தின் பீம்பெட்கா, நர்மதா பள்ளத்தாக்கில் ஆதம்கார் குன்று, ஆந்திர பிரதேஷில் கர்னூல், அப்புறம் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள அத்திரம்பாக்கம். பழைய கற்கால மக்களோட உணவு முறையை பற்றி பார்க்கலாம். அவங்க விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு உண்ணக்கூடிய தாவரங்கள், கிழங்கு வகைகள், இதெல்லாம் தான் அவங்களோட உணவு முறையாக இருந்திருக்கு. அதாவது பழைய கற்கால மக்களோட உணவு முறை இதெல்லாம் தான். அதனால் இவங்கள உணவு சேகரிப்போர்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுட் கேதரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகளை வேட்டையாடுவதற்கு இவங்க கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. கூழாங்கல், இதெல்லாமே இவங்களோட ஆயுதமாக இருந்திருக்கு. கற்கருவிகள், கெட்டியான குவாட் செட்டு, கற்கோடாரிகள், இதெல்லாம் ஆற்றுப்படுகையில் இருந்து எடுத்து தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒரு விலங்கை அவங்க வீழ்த்துவதற்கு ஒரு குழுவாக பிரிஞ்சு தான் இவங்க வேட்டையாடியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன மொழி பேசியிருக்காங்க, அவங்களோட தகவல் பரிமாற்ற முறை எப்படி, அவங்க தகவலில் எப்படி அவங்க ஒரு மனிதன்கிட்ட இருந்தால் இன்னொரு மனிதனுக்கு எப்படி எப்படி பரிமாறியிருக்காங்க, அவங்களோட மொழி என்னங்கிறது நமக்கு இன்னுமே தெரியாமல் தான் இருக்குது. காலப்போக்கில் இவங்களோட வாழ்க்கை முறை மாற்றங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது விலங்குகளை வளர்ப்பது, தாவரங்களை வளர்க்கிறது, கரடு முரடான மண்பாண்டங்களை செய்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி தெரியுதுன்னா, பீம்பெட்கா போன்ற ஒரு சில பழைய கற்கால இடங்களில் இவங்களோட ஓவியங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது. பழைய கற்காலம் என்பது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். இதுதான் பழைய கற்காலம். இப்போ இடைக்கற்காலத்தை பற்றி பார்க்கலாம். மனிதகுல வாழ்க்கையோட அடுத்த கட்டது தான் இடைக்கற்காலம்னு சொல்கிறோம். இதை சுமார் கிமு 10,000 முதல் கிமு 6,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம்னு சொல்கிறோம். இடைக்கற்கால சின்னங்கள் என்னென்னு பார்க்கலாம். குஜராத்தில் லாங்கடம், மத்திய பிரதேஷில் ஆதம்கார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் சில பகுதிகளில் இருந்து நமக்கு தெரிய வருது.
இதை பற்றி இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அங்கே உள்ள பாறை குகைகளில் இருந்து காணப்படுற ஓவியங்களில் இருந்து இடைக்கற்கால மக்கள் வந்து அவங்களோட சமூக வாழ்க்கை பொருளாதார நடவடிக்கைகளை வந்து ஓரளவு அவங்க இப்படி தான் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இடைக்கற்காலத்தில் வந்து வேறு வகையான கற்கருவிகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மிக சிறிய கற்களான இதை வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து அதிகபட்சமாக வந்து 5 சென்டிமீட்டர் அளவு வரை தான் இருக்குது. அதனால் இந்த நுண்கருவியை வந்து இதை வந்து நம்ம நுண்கருவி இல்லைன்னா மைக்ரோலின்னு சொல்கிறாங்க. பெரிய விலங்குகளுக்கு பதிலாக சிறிய விலங்குகளை தான் இவங்க வந்து வேட்டையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிறதுல வந்து அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்புறம் வில் அம்பை வந்து வேட்டைக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த இடைக்கற்கால மக்கள் வந்து நீண்ட நாட்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து தங்கி இருந்திருக்காங்க. அதனால ஒரே இடத்துல வந்து தங்கி இருக்கிறதுனால பிராணிகளை வளர்க்கிறது, தோட்டம் பயிரிடுதல், தொடக்க கால வேளாண்மை இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது அந்த இடைக்கற்காலத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. நாய், மான், பன்றி, தீக்கோழி இந்த விலங்குகளோட எலும்புகளை வச்சு தான் எலும்புகள் அதை வச்சு தான் வந்து இவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்க வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சான்றாக நமக்கு தெரியுது. இப்போ இடைக்கற்காலத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து புதிய கற்காலத்தை பற்றி பார்க்கலாம். மனித நாகரிகத்தில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து புதிய கற்காலம் வந்து புதிய கற்காலத்தில் தான் நம்ம வந்து காண முடியுது. புதிய கற்காலம் சுமார் கிமு 6000 முதல் கிமு 4000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்குது. இந்தியாவில் பல பகுதிகளில் புதிய கற்கால பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. காஷ்மீர் பள்ளத்தாக்கு, பீகாரில் சிராண்ட், உத்தரப்பிரதேஷில் பீலான் சமவெளி, தக்கானம் என பல இடங்களில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென்னிந்தியாவில் வந்து பல புதிய கற்கால வசிப்பிடங்களை பற்றி தெரிகிறதுக்கு அகலாய்வு வந்து மேற்கொண்டுட்ருக்குறாங்க. கர்நாடகாவில் மஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கோடைக்கல் போன்ற இடங்களில் வந்து இதெல்லாம் வந்து தெரியுது. வேளாண்மை, விலங்குகளை வளர்க்குறது, கற்கருவிகளை வந்து பளபளன்னு ஆக்குவது, மட்பாண்டங்களை செய்வது தான் வந்து புதிய கற்கால மக்களோட சிறப்பாக நமக்கு தெரிய வருது. புதிய கற்கால மக்கள் வந்து தாவரங்களை பயிரிடுறது, பிராணிகளை வந்து வளர்க்குறது, அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து தங்கி வாழ்கிறதுக்கும் அவங்க வந்து முடிவெடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற சமுதாயங்களை வந்து உருவாக்கவும் செஞ்சுருக்காங்க. கருவிகளை உருவாக்குறது, மனிதனுக்கு தேவையான சாதனங்களை படைக்கிறது, இவங்களோட தொழில்நுட்பத்தில் வந்து இது எல்லாமே வந்து இவங்களோட தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட ஒரு மாறுதலாக அமையுது. வேட்டையாடுவதற்கு, மரங்களை வெட்டுவதற்கு பலபலவென கூரிய கற்கோடாரிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேட்டையாடுறதுக்கும் மரங்களை வெட்டுவதற்குமே வந்து இந்த கற்கோடாரிகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புல்லை வச்சு குடிசை அமைக்கிறதுக்கு பதிலாக களிமண் கற்களான குடிசைகளை வந்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மட்பாண்டங்களை வந்து செய்கிறதுக்காக சக்கரத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மட்பாண்டங்கள் எதுக்கு அப்படின்னாக்கா சமைக்கிறதுக்கும் உணவு தானியங்களை வந்து சேமித்து வச்சுருக்கிறதுக்கும் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களை வந்து அடக்கம் செய்வதற்காக பெரிய மண்பாண்ட தாளிகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சாகுபடி முறையிலையும் வந்து முன்னேற்றம் வந்து தெரியுது. பல்வேறு காலத்தில் பல்வேறு இடங்களில் வந்து கோதுமை, பார்லி, நெல், திணை போன்றவை இதெல்லாமே வந்து பயிரிட்டுருக்குறாங்க. கிழக்கு இந்தியாவில் வந்து நெல் வந்து அதிகமாக வந்து பயிரிட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து செம்மறி ஆடுகள், மாடுகளை வந்து பரவலாக வந்து வளர்த்துட்டே வந்திருக்கிறாங்க. அப்புறம் போக்குவரத்துக்கு வந்து கால்நடையை வச்சு தான் அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கால்நடையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை வந்து புதிய கற்கால மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து புதிய கற்கால மக்களோட இது. இப்போ வந்து உலோக காலத்தை பற்றி பார்க்கலாம். புதிய கற்காலத்தை தொடர்ந்து என்னதுன்னா உலோக காலம் இல்லைன்னா செம்பு கற்காலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் வந்து செம்பு மற்றும் வெண்கலத்தை வந்து
போன்ற உலோகங்களை வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த கற்கருவிகளை வந்து அப்புறம் கற்கருவிகள் மற்றும் ஒரு சில நுண்கருவிகளையும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து உலோக தாதுகளை வந்து தேடி மக்கள் வந்து வெகு தூரம் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் செம்பு கற்கால பண்பாடுகள் வந்து காணப்படுது. பொதுவாக வந்து ஆற்றங்கரையில் செம்பு கற்கால பண்பாடுகள் வந்து வளர்ச்சி அடையுது. அதாவது குறிப்பாக ஹாரப்பன் சிவிலைசேஷன். சவுத் இந்தியாவில் கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபுத்ரா, பெண்ணாறு, கோதாவரி, காவேரி போன்ற நதிகளில் வந்து பள்ளத்தாக்குகளில் வந்து உலோக காலத்தை வந்து கூடியான சமுதாயம்னு தோன்றியிருக்கு. இந்த உலோகத்தை வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து செம்பு மற்றும் வெண்கலத்தை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து செம்பு கற்காலத்தை தொடர்ந்து இரும்பு காலமும் வருது. அதாவது வேத இலக்கியங்களில் வந்து இரும்பு பற்றி அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவில் இரும்பு காலமும் பெருங்கல் காலம்னு சொல்கிறாங்க. அதாவது மெகாலினா பெரிய கல்னு அர்த்தம். இப்போ கல்லறையில் சுற்றி அடுக்கப்பட்ட கற்கள் வந்து இது வந்து குறிக்கிது. இது வந்து அதிகமாக வந்து சவுத் இந்தியாவில் வந்து காணப்படுது. கர்நாடகாவில் வந்து ஹல்லூர், மாஸ்கி, ஆந்திர பிரதேஷில் வந்து நாகார்ஜுனா கொண்டா, அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர் போன்ற இடத்துல வந்து இது வந்து குறிப்பிடப்படுது. கல்லறை குழியில் வந்து பிளாக், அதாவது கருப்பு மற்றும் சிவப்பு கலரில் வந்து பானையோடுகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பால் ஆன மண்வெட்டி, அருவாள், என பல சிறிய ஆயுதங்களும் வந்து கண்டெடுக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து பழைய கால இந்தியாவோட வரலாறு. அடுத்த வீடியோவில் நம்ம ஹாரப்பன் சிவிலைசேஷனை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம்.